ஆண்டவரை தியானம் செய்திருக்கிறோம். ஆண்டவர் வந்து காட்சி கொடுத்து நமக்கு வழி காட்டுவார். எல்லாம் விட்டாலும் அல்லது யாராவது மூதாதிகளும் வந்து நமக்கு வழி சொல்லுவாங்க, யாராவது காட்டுவாங்க. அதனால இங்கே சற்று அமர்ந்திருக்கலாம். யாராவது வந்து நமக்கு ஆகட்டும் ஆகட்டும்.
மடையா சம்போலிங்கா சிவபெருமான நினை அவனே என்ற வாயால சிவனேன் ஒரு முறை சொல்லு. சிவனே சொல்லியதை உண்டானால் சிவன் பதவி அடையலாம். யார சொல்லணும்? அப்படின்னு சொன்னா நீ சிவன் பதவி அடையலாம். சிவன் பதவி அடையலாம். படிக்க படிக்க கல்வி அதிக புரியுமே. ரெண்டாவது பாசானா, மூணாவது பாசானா, நாலாவது பாசானா, படிக்க படிக்க கல்வி அதிகமாகும் சிஷ்யா. கல்வி அதிகமானதே உண்டானா மண்டியில அறிவு வளரும். மண்டியில அறிவு வளர்ந்ததே உண்டானா நல்லதை செய்ய சொல்லு, கெட்டதை செய்ய சொல்லாது. நல்லதுன்னா எது, கெட்டதுன்னா எது தெரியல சுவாமி. எது நல்லது? வருவ தகுந்த செலவு செய்ய வேணுங்க. சம்பாதிச்சா 50 ரூபாய் செலவு பண்ணணும், 50 ரூபாய் மிச்சம் பண்ணணும்டா சிஷ்யா. அதுதான் குடும்பம். என்னது? 100 ரூபாய் சம்பாதிச்சா 50 செலவு பண்ணணும், 50 மீதி வைக்கணும். அதுதான் குடும்பம். அதுதான் வாழ்க்கை. 100 ரூபாய் சம்பாதிச்சா 50 ரூபாய் செலவு பண்ணணும்டா சிஷ்யா. இல்ல சாமி, 100 சம்பாதிச்சா 500 ரூபாய் செலவு பண்ணணும். சம்பாதிக்கிறது 100, செலவு பண்றது 500. 400 எங்க போறது? சாமி 15லயோ சங்கத்திலயோ எங்க எடுக்கிறது? 15லயோ சங்கத்திலயோ. பைனான்ஸ் எல்லாம் எங்க இருக்குதுன்னே தெரியலப்ப. அதான் பொம்மநாடி சங்கம் வந்துச்சு. சரி, பைனான்ஸ் எல்லாம் போய் மோல்ல பண்ணிக்கிடுச்சு. சரி, எவ்வளவு எடுக்கிற சங்கத்துல? சாமி பஸ் சரி, நம்ம மகளிர் சங்கத்துல திரௌபதி அம்மா சங்கத்துல ஒரு 1 லட்சம் ரூபாய் எடு. 1 லட்சம் எடு. ஆமா, 1 லட்சத்தை எடுத்து நல்லா சாப்பிடு. அந்த 1 லட்சத்தை எப்படி கட்டுவ? எடி சாமி, இன்னொரு சங்கத்துல மளிகை சங்கத்துல அங்க எவ்வளவு எடுக்கிறது? 2 லட்சம் எடு. 2 லட்சத்தை எடுத்து 1 லட்சத்தை கட்டு. 1 லட்சம் சாப்பிடு. அந்த 1 லட்சம் வரைக்கும் சாப்பிடு. 2 லட்சத்தை எப்படி கட்டுவ? எடி சாமி கணபதி அண்ணா, ஏய் ஊசர் படா தூரமா எடுத்துன்னு போ. 2 லட்சம் எடுக்கணுமா? 3 லட்சம். 3 லட்சம் எடுத்து 2 லட்சத்தை கட்டு. 1 லட்சம் சாப்பிடு. கஷ்டப்படாத, உழைக்காத, வேர்வை சிந்தாத, குடும்பம் காரி துப்புனா என்ன, எக்கேர் கட்டு போனா என்ன, ஆனா நீ கடன் படுறேன்னு யோசனைப்படாத. 3 லட்சத்தை எப்படி கட்டுவ? எடிசாமி இன்னொரு சங்கத்துல 5 லட்சம். 5 லட்சம்? ஓடோயப்பா, உன் வருமானமே ஒரு நாளைக்கு 500. 5 லட்சம் கடன். எடிசாமி 5 லட்சத்தை எப்படி கட்டுவ? 3 லட்சத்தை கட்டு, 2 லட்சம் சாப்பிடு. 3 லட்சத்தை கடத்த கொடுத்துரு. அந்த 2 லட்சம் வரைக்கும் சாப்பிடு. 5 லட்சத்தை எப்படி கட்டுவ? என்னது கட்டுற? 5 லட்சம் யா எது கட்டுற? நீ கட்டலனா 20 பொம்பளைங்க அந்த மொட்டை தலைமையில தொடப்பத்தோட பட்டு 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 நடிப்பாங்களே. கடவுளே சாமி, உனக்கு தெரியலையா? எப்படி? அவங்க வராதுக்கு முன்னே சரி ராத்திரி குடும்பத்தோடு பாலியல் குடிச்சு செத்துரு. வாகன கடிதம் கொடுக்காத, யாருமே புள்ள குட்டி எல்லாம் வைக்காத, போறா குடும்பத்தோட எல்லாரும் சாகடிச்சிரு. ஒரே பேர் இருந்தா கூட அதை புடிச்சுட்டு வந்த இது அந்த கடை வந்து அவங்கள தொத்திக்கும். நீ சொல்றதுல நியாயங்குது. ராத்திரிக்கெல்லாம் உழைக்கிற, அடிக்கிறாங்க, ஆட்டில் அடிக்கிறாங்க, ஆரி துப்புறாங்க. பேப்பர்ல வருதா, டிவில வருதா?
பெரியாம்பட்டி அடுத்த அடுத்த அடியிலும் பப்புன்னு தெற்கூத்து கலைஞர் சண்முகம் சண்முகம் ஆ, சங்கத்தில் 5 லட்சத்தை எடுத்து எடுத்து திருப்பி செலுத்தாத காரணத்தினால் ஆமா. குடும்பத்தோடு தற்கொலை. கொலைன்னு பேப்பர்ல வரும். எந்தெந்த டீ கடை எனக்கு தான் அந்த பேப்பர்ல எல்லாம் தொங்கும். உலகமே டிவில போகும். டே அருகட்டமடையா யா, பாவத்தை சம்பாதிக்கிற நீ ஆ, அப்படி செய்யாத. நீ எப்படி? டே காத்திருக்கும் போது பல்லை காட்டுவா. இன்னைக்கு நாளைக்கு திங்கக்கிழமை வரைக்கும் நாடங்குது இருக்குது. 3 நாள் ஏன் பாரதம் விடுறதில்ல இந்த எலெக்ஷனால பாரதம் ஆடக்கூடாதுன்ட்டாங்க. தள்ளி வச்சிட்டு இருக்குது. பள்ளி வச்சிட்டு இருக்குது. ஆமா. சரி 3 நாள் நாடகம் ஆடிட்டு ஆமா. இருப்பா இருப்பா. போறேம்மா. பரிமாணம் ஜனமுங்க காசுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. காசுலாம் அதிகமா போடுவாங்க. சரி சரி அர்ச்சனை மாசம் வரட்டும். பட்டு டேபா ஆ, 3 நாள் நாடகம் ஆடிட்டு ஆடிட்டு 3 2 6000 மட்டும் கொண்டாடிக்கிட்டு கொடுத்தீனா என்ன பண்ணுவா? ஏமா யாரும் பேசாதீங்க சாமி. ஏமா லேடிஸ் ஏய் லேடிஸ் யாரும் பேசாதீங்கம்மா. இடுப்பலி யாரும் பேசாதீங்க. 6000 ரூபாய் கொண்டாடிக்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேனா அப்படியே கீழே இருந்து மேல பாக்குவா. பாக்குவா. அப்படியே புன்னகை சிரிப்பு சிரிப்பா. ஆமா. மாமா நல்லா இருக்கிறியான்னு கேப்பா. கேப்பா. என்ன ஊரு இது? மலப்பனல்லி. முளப்பநல்லிக்கு நாடகத்துக்கு போயிருந்து ஆமா. பாத்துறேன். போயம்மா. போமா பேபி. ஏய் அம்மா தைலி ஆயாடா அது. இதெல்லாம் நான் பேபின்னு பேர் வச்சிருக்கிறேன். அப்படியே முளப்பனம்பட்டி நாடகத்துக்கு போனேன். ஆமா. சாப்பிட்டியா மாமா? நல்லா இருக்கிறியா? இந்த துணிமணி எல்லாம் அழுகாக்குது. நீ வந்து பாத்துட்டு போக கூடாதா? வந்து பாத்துட்டு போக கூடாதா? அப்படின்னு வா. ஒரு சுத்து சிரிப்பா. ஆமா. நீ அதே இருந்தாலும் இறங்கிட்டு நீ 3 நாளைக்கு யாரா 3 நாளைக்கு குறைவானா? அந்த பாசாவளி இழுக்குது அந்த பணம் 6000. பணம் 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 அந்த 6000 பொண்டாட்டியே ஆசை நாடுது. ஐயோ, காட்டுது. ஆமா. பூரா 6000 நீயே குடிச்சு மூத்திரத்தை ஊத்திட்டு வீட்டுக்கு போனேனா? என்ன சொல்லுவா? 3 நாள் நாடகத்துக்கு போனே எங்கன்னு கேட்டா ஏண்டா? நீ என்னன்னுவ? ஏய், இன்னும் வாத்தியார் காசு கொடுக்கலடி. போய் சொல்லுவேன். அடுத்த நேரத்தில் கணக்கு போடுறாங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேனா ஒரே நாள் இல்லாத ஆடத்துக்கு பஸ் ஏறானு. நிறைய மீட்டு இருந்தாலும் ஊருக்கு பஸ் ஏறானே. ஒரு லாரி பஸ் அடிச்சு சாக கூடாதா? இவன் செத்தானா கண்ணீர் வடிச்சிட்டு ஏதோ என் விதியை தொலைச்சிட்டு இந்த புள்ளக்குட்டி எல்லாம் நான் காப்பாத்துவனு. பொண்டாட்டிக்கிட்ட பணம் கொடுத்தா சிரிப்பா. பல்ல காட்டுவா. பல்ல காட்டுவா. பணம் இல்லைன்னா அவனே இவனே என்னவா அடுத்தாலும் குட்டி வைப்பா. 1000 இருந்தாலும் மரியாதை கொடுக்க மாட்டா. அதனால நல்லதை செய் கெட்டதை செய்யாத. அம்மா அவங்களே தான் இருமா. சாமியா இதை கொஞ்சம் கேளு. கடவுளே ஏப்பா 2 பேரும் சேரலாம். சேரலாம். ஆம்பளை சேர்தல் ஒண்ணு இல்லையே. தப்பு இல்லை தானே? ஆமா. அதனால சாமி 2 பேரும் சேர்ந்து ஒரு புல் பாட்டில் வாங்கலாம். புல் பாட்டில்? ஆமா. அப்படின்னா எனக்கு புரியாதே. 4 கோட்டை சேர்ந்தது ஒரு புல் பாட்டில். இந்த சின்ன சின்ன பாட்டில் 4. ஆமா. அது சேர்ந்தா அதுக்கு பெருசுக்கு 1 புல் பாட்டில். ஓஹோ. ஒரு புல் பாட்டில் வாங்கினு வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம். அப்புறமா ஒரு 2 கிலோ கோழிக்கறி எடுக்கலாம். 2 கிலோ கோழிக்கறி எல்லாம் டேபால கொடுத்து நல்லா வணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு மசாலா தூள் போட்டு அதுவும் பச்சை மிளகாய் போடணும். அதான் அப்படிதான் தேய்ச்சி சுரியது ஏறும். இங்க சாப்பிட்ட உடனே ஏறுது அப்படி அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து சேரலாம். ஆந்தோப்புல போய் உட்காரலாம். உட்காந்து சாராயம் குடிக்கலாமா? டே அருகட்டபடியா கள்ளசாராய கஞ்சா போ அதை கட்டதுங்க அதை விட்டுடுங்க. விட்டுடுங்க. எது எது கட்டது? கள்ளசாராயம் கஞ்சா போ அதை கட்டதுங்க அதை விட்டுடுங்க. தொட்டால பின்ன மோசம் வரும் தொந்தரவாயிடும் பாத்துடுங்க. பாத்துடுங்க. மனைவியை உதைக்க சொல்லும் மக்களை அடிக்க சொல்லும் சொல்லும் மிதமீறி குடிக்க சொல்லாண்ட நாயே போல கடக்க சொல்லும். கள்ளசாராய கஞ்சா போ அதை கெட்டது கெட்டது. ஏய் டேய் என்றா டேய் என்றா கரெக்டா போதகார எப்படி விடுறானோ அப்படியே விடுறிய.
பாத்ரூம்ல பெரிய மீட்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த நிழல் கூடத்துல இப்படிதான் விழுதுங்கிறது. அப்படியே நான் வீடு கட்டுறேன், ஒரு போர் போடுறேன், அந்த அதில் ஒரு மோட்டர் போடுறேன். 20 வருஷம் நல்லா ஓடும். எத்தனை வருஷம் ஓடும்? 20 வருஷம். அப்புறம் பேரிங் போகும், அப்புறம் காயில் போகும், அப்புறம் நாஞ்சல் போகும். அதே மாதிரி இதுல கிட்னி போகும், லிவர் போகும். ஒவ்வொன்னா குறையத்துக்கு ஆரம்பிக்கும். அதனால குடிக்காத, நல்லதை செய் சாமி. சாராயம் தான் மானா நம்ம 2 பேரும் சேர்ந்து சேரலாமே. அழகான ஒரு பொண்ணை கூட்டுன்னு. அழகான ஒரு பொண்ணு. ஆமா, பெரியம்பேட்டில ஒரு ரூம் எடுத்து லாட்ஜிங்ல எடுத்துன்னு 2 பேரும் சேர்ந்து அது மாதிரி சர்வீஸ் பண்ணலாமா? அறுவட்ட மடையா ஆம்பளை 2 பொண்டாட்டி கட்டின்னு வாழ்றான். ஒரு ஆம்பளை 2 பொண்டாட்டி கட்டின்னு குடும்பம் நடத்துறோம். ஆமா, சண்டை இல்லாத வாழ்க்கை புறம் நடத்துறோம். ஆமா, அதே ஒரு பொண்ணு 2ஆம் டேன்னு கட்டினீங்கன்னா குடும்பம் நடத்துற வாழ்றாளா? அப்படி நடத்தினா நாம சாக முடியும் சீக்கிரம். ஆழகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கோல மாமது யானையும் நம்பலாம், கொல்லு வேங்கை புலியையும் நம்பலாம், கள்ளர் குறவர் மறவரை நம்பலாம், காலனார் விடும் தூதரை நம்பலாம். எமவும் உயிரை பிடிக்க வந்துட்டான். அவன்கிட்ட ஓனாலு ஒரே மகன் பெங்களூர்ல இருக்கிறான், வெளியில வந்துருக்கிறான். என் மகனை கண்ணில் பார்த்துட்டு வந்துடுறேன், எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடு. அவனும் விடுவான், அவகாசம் கொடுப்பான். காலனார் விடும் தூதரை நம்பலாம், நீ சொல்லிய சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று திகத்திடுவாய் ஐயனே. டே அருகட்ட மடையா, டே பெண் என்றால் மேலே அருகட்ட கூவி, பெண் என்றால் மேலே, முன்னாடி கீழே ஆம்பளை மேல, பெண் என்றால் மேலே, முன்னாடி கீழே ஆம்பளை மேல. பெண் என்றால் மேலே ஒரு சொல்ல கூட இல்லடா. இது இல்லையே ஏதோ ஆம்பளை மேல. டே அருகட்ட மடையா, ஒரு திருவிழா நடக்குது. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பட்டுப்படையை கட்டினு, ஒரு 50,000 ரூபாய் 50 பவுன் நகைய போட்டுன்னு கலரப்பா பூ வச்சு நல்லா அழகா நம்ம பூமிகா பாப்பா மாதிரி வந்தா யாராவது புதுசாக்குதா அத பார்த்தா எங்க போகுது? அதை பிரிச்சு பார்த்தா வெறும் எலும்பும் தோலே என்ன வரும்? அதனாலே மறைமுகமா சொல்றேன்னா, என்ன வையாத ஒரு நாளும் பிம்பு வாழ் விழுவால் பொய்யே, மேல் விழுந்து அழுவால் பொய்யே, சாகரன் என்பால் பொய்யே, தாம்பளம் தின்பால் பொய்யே. நானுவா உன் தலை சத்தியமா அவ தலை அடிக்க மாட்டான். தலை சத்தியமா நீ சேர்த்தா நான் சேர்த்துருவேன். எம்மனு சொல்லலாம் தாங்க. உன் உயிர் போச்சுன்னு நான் காதல் கேட்டேன்னா செத்துருவேன் அப்படின்னு வாயிலுக்கிறது அப்படியே கூட சாப்பிடுறான். தாம்பளம் தின்பால் பொய்யே, தாலி கட்டின பொண்டாட்டியை நம்பு, தாலி அறுப்பா, கண்ணீர் வடிப்பா. நீ சொல்றியே அவளை நம்பாத, அவளை நம்பாத. டேப்பா காயமே இது பொய்யடா, சிவன் காத்தடைத்த பொய்யடா. மாயனார் கோயவன் செய்த மண்ணு பாண்ட ஓடடா சட்டி பண்றானே. தண்ணி அதிகமா போட்டா சட்டி ஆகுமா? போயிடும். தண்ணி கம்மியா போட்டா சட்டி ஆகுமா? போயிடும். சட்டியை சுட்டு இது பேர் என்ன? சட்டி. தவறி விடுந்தா அதுக்கு பேர் சட்டி. ஓடு ஓடு. பேர் என்ன? போ சண்முகம் பவன். செத்தியானா? மூச்சு போச்சுனா? டேய் இந்த பணத்தை ஏண்டான்னு ஆற வச்சுன்னு. டேய் தூக்குங்கடா, நேரத்துல மண்ணு பண்ணலாம். பாத்தியா அந்த ஆவி போனாவே போனோம். அதனால உன்னை எண்ணி எண்ணி பாரு.
என்கிற செத்த பின்னால வீடு கூட வருதா? வருவதில்லை. என் நிலம் செத்த பின்னால கூட வராதா? வருதில்லை சாமி. என் மனைவி செத்த பின்னால கூட வராளா? வருதில்லை. என் மகன் செத்த பின்னால கூட வராளா? வரலாம். கொண்டு வருவது எதுவுமே கிடையாது. ஒன்றுமில்லை. தாய் வயிற்றிலிருந்து கொண்டு வருவது ஒன்றுமில்லை. அதே மாதிரி போகும்போது கொண்டு போகும்போது ஒன்றும் கிடையாது. ஏப்பா ஆ. அனகார் விட்டு போறீங்க, அடுத்து விடுங்க. அது அடுத்து விடு ஞாபகம் இல்லாத விட்டு போறீங்க. ஆமா. போகும்போது கொண்டு போவது ஒன்றுமில்லை. புண்ணியம் ஒண்ணுதான். ஆமாம். எப்பா ஆ. காயமே இது பொய்யடா, சிவன் காத்தடைத்த பையடா. ஐயாடா. எது பைய? தான் பைய. தூக்கு பாவடை தூக்கு, தட்டு தட்டுறா, தட்டு. என்ன மத்தாலமா தட்டுறதுக்கு? தட்டு தட்டு என்ன கொஞ்சமா கொஞ்சம் போறோம். வீடு ரம்புது, நம்புது. கஷ்டப்பட்டேனா பீரோ ரம்புது. கீழே நம்புது. இது ரம்புதா? இது மேல போன கீழே வந்துட்டே இருந்துருது. ஏது ரம்புறதுல கீழே வந்துருது. கீழே வந்துட்டே இருந்துருது. வந்துருது. ஆமா. இந்த சனிமெல்லாம் வராதுக்கு ஒரு வைத்தியங்குது. என்ன வைத்தியம்? 6 மாசத்துக்கு ஒரு தப்பா பேதிக்கு சாப்பிடணும். பேதிக்கு சாப்பிடணும். 3 மாசத்துக்கு ஒரு தப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எல்லாம் தேய்ச்சி குடிக்கணும். மாதரை புணர்ச்சி செய்வது மாதம் இருமுறை. இருமுறை. தாலி கட்டின பொண்டாட்டி இருந்தாலும் 2 தப்பா தான் ஒரு மாசத்துக்கு உடல் ஊர் வைக்கணும். 15 நாளைக்கு ஒரு தப்பா. ஆமா ஆமா. 100 வருஷம் நோய் இல்லாமல் விதி பிரகாரம் வேணும்னா ஆ. இந்த சனிமெல்லாம் வராது. ஆமா. 2 தரம் வைய நல்லா கோழிக்கு அரிசின்னு போட்டு அவர் தென்னை எடுத்துன்னு அடுத்த அரிசின்னு போட்டோம். நம்பிக்கை நாயே இப்படி எல்லாம் புத்திமதி சொல்றேன்னு நான் யாரு, என்னுடைய பேர் என்ன அத சொல்றதுக்கு முன்ன இதே நேரம் ஆமா. தர்மபுரி தர்மபுரி சொந்த ஊரு எது நமக்கு தெரியாது.